1969ல் இந்திரா காந்தி அம்மையார் தான் இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் ஆக்கினாங்க. அப்போ வந்து 14 பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணாங்க. எல்லாமே ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் இருந்தது. ஸோ ப்ரைவேட் ஹேண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களோட சொந்த ப்ராஃபிட்டுக்காக தான் அந்த பேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேங்க்கை சார் சொன்ன மாதிரி மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் பேங்க் எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணியாச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்கில் இருக்கிற பணம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கையில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வர வச்சது இந்திரா காந்தி அம்மையார் தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பேங்க் வந்து நம்மளோட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதை நினைக்கும் போது நம்ம முதல்ல பேங்க் நேஷனலைசேஷன் நடக்கும்போது நம்ம பேங்க்கும் அதில் நேஷனலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1946ல் எங்களோட யூனியன் ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்தெந்த பேங்க்கெல்லாம் இப்போ எல்லா பேங்க்கும் ப்ரைவேட்டாக இருந்தது அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் இருந்த லீடர்ஸ்லாம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட்டில் கூட இதுக்காக போய் பேசுவாங்க. அப்படி பேசும்போதெல்லாம் மற்ற எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமா, டாடா பிர்லாலாம் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களை எதிர்த்து நீங்கள் வந்து இதை கவர்மெண்ட் பேங்க் ஆக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும்போது அதை தாண்டி நாங்கள் 23 வருஷம் போராடி 1969ல் இந்த ஒரு பேங்க் நேஷனலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரேட் யூனியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் மட்டும்தான் அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு யூனியனில் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப நிஜமாவே பெருமையாக இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் எப்போ 1969ல் பேங்க்ஸ்லாம் உங்களுக்கு நேஷனலைஸ் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவில் 8000 பிரான்ச்சஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பிரான்ச்சஸ் இருக்காங்க. மோரோவர் எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பேங்க் நேஷனலைஸ் ஆகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் நேஷனலைஸ் ஆகும்போதோ பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆகுது அப்படின்னாலே கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜாப் செக்யூரிட்டி மேண்டேட்ரி. அதே மாதிரி வந்து யூத் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது அப்பப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல். அப்போ அதெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் கிளாஸ் பேங்கிங்காக இருந்தது அப்படிங்கிறது மாஸ் பேங்கிங் ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் குப்பனும் சுப்பனும் உள்ளுக்குள்ளேயே போக முடியாது பேங்க் உள்ளுக்குள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எப்போ சொன்னாங்க? 1969க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே 1969 ஆனதுக்கப்புறம் பேங்க் நேஷனலைசேஷன் ஆன உடனே ஒன்றுமே இல்லாதவங்க கூட பேங்க் உள்ள வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த பேங்க் நேஷனலைசேஷன் தான். இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணும்போது நாங்கள் எங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்க்கு எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சில கஸ்டமர்ஸை நம்மளால் பெருசாக பேச முடியல அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம். அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 பேர் இருந்த பேங்க்ல வந்து 3 பேரை வச்சுக்கிறாங்க, 4 பேர் இருந்த இடத்துல வந்து ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக எவ்வளோ பண்ண முடியும்? இப்போ பிரைவேட் செக்டார் பேங்க் லைக் ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளர்க்கு வந்து 400 பேரை தான் சமாளிக்கிறாங்க. ஆனால் அதே வந்து இப்போ நம்மளோட யூனியன் பேங்க்கோ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்கோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஒரு கிளர்க்கு இல்லை ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8000 பேரை சமாளிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒரு வாட்டியும் நாங்கள் எங்களோட நம்ம ஸ்ட்ரைக்லாம் பண்ணும்போது மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து போயிட்டு அவங்களோட சேலரிக்காக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லீவ் வேணும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கலாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ ஒரு பாலாஜி சொன்ன மாதிரி மக்களோட பணத்துக்கு நிறைய வட்டி கொடுங்க, அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் இன்னும் நல்லா சேவை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்டாஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நாங்களும் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்களில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஒத்துழைச்சு எங்களுக்கும் சேர்ந்து வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக சினாரியோ படி பார்க்கும்போது இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐடிபிஐ பேங்க் எதுக்கே இருக்குது ஐடிபிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 51% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்ஐசி கவர்மெண்ட் தான், ஆனாலும் வந்து அது ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முத்திரை கொடுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனடா பேஸ்டு ஃபேர்ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி 53,000 கோடி ரூபாய்க்கு 26,000 கோடி எல்ஐசிக்கும் 26,000 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்து அந்த ஷேர்ஸை வித்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக 30% கூட ஐடிபிஐ கையில் இருக்காது, அவங்களோட ஷேர் இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ல மட்டுமே அவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் மக்களோட பணம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பிரைவேட் முதலாளி உள்ளுக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக அவனோட ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் அவன் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும், இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் கொடுக்கணும், எஜுகேஷன் லோன் கொடுக்கணும், இல்லை இந்த பக்கம் எம்எஸ்எம்இ லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எஸ்
பேங்க் எவ்வளோ பெரிய பேங்காக இருந்துச்சு, அதுக்கு மேலே எவ்வளோ பேர் அதில் போயிட்டு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது ₹1 கம்மியாக போச்சு ஷேர் ப்ரைஸ். ஏன் அவ்வளோ கம்மியாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. பேங்க்ரப்ட்னா சுத்தமாக பணம் கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பேங்க் போயிடுச்சு. அப்படி போனோம்னா அப்போ கூட கவர்மெண்ட் பேங்காக இருக்கிற ஸ்டேட் பேங்க் தான் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க இருக்கிற ஸ்டாஃபுக்குலாம் ஒரு 3 வருஷம் மட்டும் இருங்க, நல்லபடியாக உங்கள் பணம்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி போசி இப்போ கூட வெறும் ₹4 இருக்குது அந்த எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ். அதே மாதிரி கேத்தலிக் சிரியன் பேங்காக இருக்கட்டும், எல்டிவி லக்ஷ்மி விலாஸ் பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு 8 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க ப்ராசஸ்ல வந்து சந்தேகமா இருக்கு, அவங்க வந்து நிறைய ஏடாகூடம் பண்றாங்க, ஃப்ராடு பண்றாங்க, அதனால வெளியே சொல்ல முடியாது, அதனால நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் எதுவுமே பேங்க்குக்கு வராது, நம்ம கவர்மெண்ட் பேங்க்குக்கு வராது. அதனால தான் நாங்கள் இப்போவும் பிரைவேட் செக்டாராக இருக்கிற எல்லா பேங்க்கையும் நேஷனலைஸ் ஆக்குங்க. அவங்களோட பணம்லாம் மக்களோட பணம் தான், மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னா அந்த பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் ஆக்குங்க நாங்கள் பாடிட்டு இருக்கோம். மேபி இப்போ கூட வந்து நிறைய பேர் என்ன இப்போ வந்து திருப்பியும் 1946லேருந்து இவங்க சொன்ன மாதிரி சொல்கிறாங்களே கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அதான் ஃபேக்ட். கண்டிப்பாக அந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் நேஷனலைஸ் ஆகிற வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் கன்ஃபார்மாக தொடரும். ஸோ இப்போது இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ பேர் வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.